நாடகம் தமிழ் இகவரம் தேடும் கலைஞர்கள் வாழும் நாடகம் தமிழ் இகவரம் தேடும் கலைஞர்கள் வாழும் நம்பிக்கை மகளாக பிறந்து பிள்ளை பிராயம் கடந்து கல்வி கூடம் நடந்து மங்கை பருவம் எழுதிய நான் இதுவரை பிறர் குறை கூறாமலும் பெற்றோர் சொல் தவறாமலும் நடந்து வருகிறேன். இந்த பேரின்ப வாழ்வு என்றென்றும் நிலைத்திருக்க நீதான் அருள் புரிய வேண்டும் முருகா. முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கலியுக வரதா, சூரசங்காரா, சுப்பிரமணியா, வேலெடுத்து வீசி காட்டு
வீரவாக்கிய வேலவா, வெற்றி வேலா, வீரவேலா, ஞானவேலா, கந்தா, குகா, சண்முகா, சடாச்சரா, எத்தனை திருநாமங்கள் என்னுடைய முருகப்பெருமானுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முருகனுடைய திருநாமங்களை, முருகனுடைய திருநாமங்களை சொல்ல சொல்ல நம்முடைய பாவங்கள் அனைத்துமே கலைந்து போகும். வெற்றி வேண்டும் என்றால் முருகா என்ற திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே முருகனை நினைக்க வேண்டும் என்றால் யாம் இருக்க பயமே, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. எத்தனையோ கோயிலுக்கு சென்றிருக்கிறோம், எத்தனையோ திருவாசகங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் திருச்செந்தூர் சென்றோமானால் வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, யாம் இருக்க பயம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நாம் எவ்வளவு அச்சமாக இருந்தாலும் அதை கடைக்கொள்ளும் அளவிற்கு முருகப்பெருமான் நம் பக்கத்திலே இருப்பார். அப்பேற்பட்ட முருகனை வணங்க வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் வணங்கலாம்? அதற்குத்தான் சொன்னார்கள், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீரிட்டாருக்கு மேவாராதே வினை அப்படின்னாங்க. திருநீரிட்டா எந்த வினையும் நம்மளை வந்து அண்டாதான். எல்லார் நெத்திலையும் கொஞ்சமாவது விபூதி இருக்கணும். விபூதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த வினை நம்மளை வந்து அண்டாது. கோயிலுக்கு போறா, சாமி கும்பிடுறா, சும்மா அப்படியே வர முடியுமா? அங்க இருக்க விபூதியை எடுத்து தன்னுடைய 3 கையால் 3 விரல்களாலே தன்னுடைய குலதெய்வம் எதுவோ, நம்மளுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதனுடைய பேரை சொல்லி அப்படி நெற்றி நிறைய அப்படி நிமிர்ந்து அப்படி பூசணுமா. முருகா 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 அப்படி நெற்றி நிறைய பூசிட்டோம் அப்படின்னா எந்த வினையும் நம்மளை வந்து அண்டாது. அதனாலதான் அப்படி பூசுறோம். ஏன் வந்து திருநீர் பூசினா எந்த வினையும் ஏன் வந்து அண்டாது அப்படின்னா, இந்த திருநீர் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா பசுமாட்டு சாணத்திலிருந்து. பசுமாட்டு சாணத்தை எடுத்து எருவா தட்டி அந்த எருவை காய வைத்து அதை அடுப்புல வச்சு சுட்டுட்டோம்னா அதுதான் சாம்பல். அந்த சாம்பலை தான் அந்த காலத்துல சலிச்சு கொண்டு போய் கோயில்ல வச்சிருவாங்களாம். கோயில வச்சுட்டாங்கன்னா வரக்கூடிய பக்தர்கள் அதை எடுத்துதான் நெற்றி நிறைய பூசிக்கிடுவாங்க. அப்ப சாணத்தில் இருக்கக்கூடிய அந்த எருவ இருக்கக்கூடிய சாம்பலை பூசுறோம் அப்படின்னா எதுக்காக அதை பூசணும் அப்படின்னா, உண்மையிலேயே எத்தனையோ தெய்வங்கள் உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் இருந்தால் பசுமாடுதான் நமக்கு உரிமையான தெய்வம். ஏன்னா எல்லா தெய்வங்களுமே அதோட அடங்கி இருக்கு. இன்னைக்கு கோயில்ல ஒரு பசுமாடு கட்டி இருந்துச்சுன்னா நம்ம பெண்கள்லாம் சாமி கூட போகும்போது என்ன செய்யறோம்? பசுமாட்டை பார்த்து பின்னாடி வாழ்பகுதியில தொட்டு கும்பிடுறோம். ஏன் வாழ்பகுதியில தொட்டு கும்பிடுறோம் அப்படின்னா, அந்த பக்கம் தான் மகாலட்சுமி ஆகப்பட்டவள் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி மகாலட்சுமி அமர்ந்திருக்கக்கூடிய எது அப்படின்னா வாழ்பகுதி. அதுல இருந்து வரக்கூடிய சாணத்தை எடுத்து எருவா தட்டி நம்ம இப்படி பூசிக்கிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்மளுடைய வீடு தேடி வந்துருவாங்க. அப்ப மகாலட்சுமி வரணும்னா என்ன செய்யணும்? விபூதியை நெற்றி நிறைய பூசிக்கிறணும். பூசிட்டு அப்படி நம்மளுடைய குலதெய்வம் எதுவோ, இஷ்ட தெய்வம் எதுவோ அதனுடைய பேரை சொல்லி அப்படியே நம்ம உருகணும் என்றால் எல்லா வினையும் நம்மள வந்துடும். அதுக்குதான் சொன்னாங்க, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும். வந்த வினைனா இதுவரைக்கும் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், இனிமேலும் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாள் மன்னிப்பு உண்டு. ஏன்னா தெரியாம செஞ்ச பாவம் தானே, அதுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா தெரிஞ்சே செய்யறமே பாவத்தை, அதுக்கு மன்னிப்பு இருக்கா? நம்ம செய்யறோம், இது நமக்கு தெரியாது, தெரியாம ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு மன்னித்து விடுவாராம். ஆனா தெரிஞ்சே செய்வோம் பாவம், அந்த பாவத்தை எல்லாம் என்னைக்கா தெரிய முடியுமா? எங்க போய் தொலைக்கிறது? அதை எங்கேயுமே தொலைக்க முடியாது. அதுக்குதான் உலகத்திலே எல்லா வினையும் மாத்திரலாம். மக்கள்கிட்ட மாறாத ஒரே வினை எதுன்னு கேட்டா அதுதான் செய்வினை. செய்வினை மட்டும் இன்னும் மாத்த முடியலையே. மக்கள் எழுத்த வீட்டுக்காரி 100 பவுன் போட்டிருந்தா பக்கத்து வீட்டுக்காரிக்கு கோவம் வந்து புருஷனை திட்டுறது. எரும மாடு படுத்து கிடக்கிறவாரு, பக்கத்து வீட்டுக்கார என்ன சம்பாதிக்கிறானே தெரியல, 100 பவுன் நகை பொண்டாட்டி பார்த்து அழகு போட்டுக்கிட்டு இருக்கியா, நீ எரும மாடாட்ட வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கிற, போய் 100 பவுன் சம்பாரிச்சுட்டு வா. உடனே போய் 100 பவுனுக்கு அவன் எங்க போவேன்? அவன் 100 பவுன் போட்டிருந்தா தானே நம்ம பொண்டாட்டி கேட்பா அப்படின்னு விறுவிறுன்னு போய் செய்வனை பண்ணிடுறது. செய்வனை பண்ண அவன் 100 பவுன் எங்கேயாவது காணா போகட்டும். அதுலயும் முக்கியமா சாதாரண இடம்லாம் பாக்குறது இல்லை, பெரிய கோயில்களை பார்த்துட்டு இப்ப செய்வனை பண்றது. எந்த கோயில் அப்படின்னா இன்னைக்கு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பவனம் என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் காளி. இந்த மடப்புறம் காளியம்மனை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். பார்ப்பதற்குத்தான் விகாரமாக இருப்பாளை தவிர கருணையுள்ள படைத்தவள் யார் என்று கேட்டால் அவள் தான் மடப்புறம் காளி. இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து 35 வயசு வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னா போய் அந்த மடப்புறம் காளியம்மன் கோயில்ல போய் அந்த அம்மா சிலைக்கு பக்கத்துல, அதாவது அந்த இந்த பக்கம் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய கல்யாண மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது. எதுக்காக அது வச்சிருக்காங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகாத பிள்ளைய
பௌர்ணமி அன்னைக்கு உச்சிகால பூஜை அன்னைக்கு போய் அந்த அம்மா வேண்டி, அம்மா எனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு, எனக்கு வந்து எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும், நல்ல கணவர் எனக்கு கொடுக்கணும் தாயே என்று சொல்லி அந்த மரத்துல போய் மஞ்சள் கயிறு கட்டிட்டு வந்தாங்கன்னா உண்மையிலேயே நல்ல கணவனை கொடுப்பாளாம் அந்த தாய். கருணை உள்ளம் படைத்தவள். அப்பேற்பட்ட தாயை போய் வணங்குறது யாராவது எனக்கு போய் புருஷனை கொடு, எனக்கு நல்ல மாப்பிள்ளைய கொடுன்னு கேட்கறதுக்காக போறாங்க. இங்க இருந்து போய் காசு வெட்டி போடுறதுக்குன்னே போறாங்க. காசு வெட்டி போடுறதுக்குன்னா போறதுக்கு அதுக்கு அவ்வளவு பெரிய கோயில் இருக்கு இல்ல, அதுக்கு அவ்வளவு பெரிய கோயில் இருக்கு கிடையாது. அதெல்லாம் நீங்க செய்யவே வேண்டாம். இன்னொரு முக்கியமான கோயில், அதுதான் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆனமலை என்று சொல்லக்கூடிய மாசாணியம்மன் கோயில். அந்த மாசாணியம்மனுக்கு கோயிலுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க. அந்த அம்மா படுக்க வாக்குல இருக்கும். அந்த அம்மா காலுக்கு இடையிலே ஒரு குழந்தை இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து கேரளாவில இருந்து அந்த அம்மா வந்ததாகவும் அவர்களை சில திருடர்கள் வந்து துரத்தி வந்ததாகவும் தெய்வீகப்படுத்த அந்த பெண்ணாகப்பட்டவள் அங்கே வரும்பொழுது கீழே விழுந்து அவளுடைய வழி தாங்காமல் அங்கே ஒரு குழந்தை பிறந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. இன்னும் நிறைய வரலாறு இருக்கு, அது நாரதத்தை பேசிக்குவோம். அப்ப என்ன ஆகும்னா, இன்னும் குழந்தை வர முடியாம இருக்காங்கன்னா தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் பெண்களுக்கு குழந்தை வரத்தையும் சுகப்பிரசவம் ஆகக்கூடிய வரத்தையும் கொடுக்கக்கூடியவள் யார் என்று கேட்டா மாசாணியம்மன். அந்த மாசாணியம்மன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா குழந்தை வரம் கிடைக்கும் நமக்கு. ஆனா யாராவது மாசாணியம்மன் கோயில போய் எனக்கு குழந்தை இல்ல, குழந்தை வரத்தை கொடுன்னு கேட்கறதுக்கு யாராவது போறாங்களா? கிடையாது. இங்க இருந்து போய் 1 கிலோ மிளகாயை வாங்கி அரைக்கிறது. அதுல அந்த அம்மா அரைக்கும் போது முகத்தை பார்க்கணும், இருக்கிற கோபத்தை பூரா அந்த முகத்துல காமிச்சு அப்படியே ஒரு உருண்டைய உருட்டி அந்த அம்மா முகத்துல சப்புன்னு அடிச்சு, இதெல்லாம் நம்ம முகத்துல அப்படி அடிச்சா நம்ம தாங்குவோமா? அது நம்மள மாதிரி ஒரு பெண்ணு தானே, உயிருள்ள ஒரு தெய்வீக தன்மை படைத்த ஒரு பெண்ணாகத்தானே அவள் வீட்டு இருக்கிறாள். அவள் இடத்துல போய் அப்படி அவ்வளவு பெரிய வந்து அப்படி போடலாமா? அப்ப எப்படி எரியும்? அவங்க சொல்றது எப்படி உன் கண்ணன் திகு திகுன்னு எரியுதோ அது மாதிரி அவன் வீடெல்லாம் எரியும். இதெல்லாம் தேவையா நமக்கு? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் காரணம்லாம் மாறி இப்ப அவவே செய்யற பாவத்தை அவவே அனுபவிக்கிற காலம் வந்துருச்சு. காலம்லாம் மாறி போச்சு. இப்ப நம்மளே சொல்றே எனக்கு பண்ண பாவத்துக்கு தாண்ட நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்றமா இல்லையா? அப்ப அவமே செய்யற பாவத்தை அவமே அனுபவிப்பான். இருக்கக்கூடிய நம்ம முத்துமாரியம்மன் கோயில்ல போய் நமக்கு எது வந்து பிரச்சனையா இருக்கோ அந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவள் தீர்த்து வைப்பாள். அவள் நன்றாக பார்த்துக் கொள்வாள். தயவு செய்து யாரும் எல்லா ஊர்லயும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா ஊர்லயும் நடக்கல, இருந்தாலும் சொல்லக்கூடிய கடமை யாருமே இனிமேல் செய்வனை செய்ய வேண்டாம், எல்லாமே இறைவன் பாற்றுக் கொள்வார் அப்படின்னு உங்கள் எல்லாரிடத்திலும் கையூப்பி கேட்டுக்கொண்டு அந்த முருகனை வணங்க வேண்டும், முருகனை நினைக்க வேண்டும். முருகன் இலக்கம் திருச்செந்தூர்ல செந்தூர் முருகன் கோவிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவகூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன், சேவகூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன்.
வணங்கியாச்சு. அடுத்து யாரை வணங்க வேண்டும்? காஞ்சியிலே காமாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, எல்லா இடத்திலும் அமர்ந்திருக்கிறாளே முத்துமாரியாக, காளியம்மனாக, எத்தனை தெய்வங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எல்லாம் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய எல்லா தெய்வத்தையும் நாம் பார்க்கிறோமா? யாரையாவது நம்ம நேரடியா பார்த்திருக்கிறோமா? மாரியம்மா, காளியம்மா, எத்தனை பேரை சொல்றோம். யாரையாவது நேரடியா பார்த்திருக்கிறோமா? கிடையாது. யாரின் வடிவமாக பார்க்கிறோம் என்றால் பெற்ற தாயின் வடிவமாகத்தான் நாம் தெய்வத்தை பார்க்கிறோம். பெத்த தாய்க்கும் தெய்வத்துக்கு ஏன் ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா, 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் தாய். 10 மாசம் சுமக்கிறது சாதாரணப்பட்ட காரியமா? தொந்தி சரிய, தொடை நடுங்க 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். 300 நாள் சுமக்கிறதுனா நம்மளுடைய பொருளை நம்மளால சுமக்க முடியல. நம்ம ஒரு பையன் எடுத்துட்டு போறா, நம்ம கொஞ்ச தூரம் போனோம்னா நமக்கு வேண்டியவர் வருவாரு. எவ்வளவு நேரம்டா மாப்பிள்ளை, நானே பிடிச்சிட்டு வரேன், கொஞ்ச நேரம் நீ தான் தூக்கிட்டு வாயே, கையில கொடுத்துட்றோம். பஸ்ல ஏறுறா, நமக்கு தெரிஞ்சவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, நமக்கு உட்கார இடம் கிடையாது. நம்ம பையன் என்ன பண்றா, அவர்கிட்ட கொடுத்து உட்காரு வச்சிருயா, இறங்கும் போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? நம்ம பையன் மேல தூக்க முடியல. ஆனால் சிறிதாக இருக்கக்கூடிய கர்ப்பப்பையிலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்றால் அவள் தான் உலகத்திலே சிறந்த கடவுள். அதற்குத்தான் சொன்னார்கள், தாயிற் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவத்தை நாம் படித்து தெரிந்திருக்கிறோம் அல்லவா? உலகத்திலே சிறந்த கடவுள் யாருன்னு கேட்டால் அவள் தான் பெற்ற தாயாகப்பட்டவள். அதான் சொல்லியிருக்காங்க, உலகத்துல எத்தனை நல்லது செஞ்சாலும் சரி, பெத்த தாய்க்கு தகப்பனுக்கும் நீ எதுவுமே செய்யாம முத்துமாரியம்மன் கோயில போய் 1 லட்சம் ரூபாய்க்கு அன்னதானம் போட்டாலும் அந்த புண்ணியம் வந்து உனக்கு சேராது. அந்த புண்ணியம் உனக்கு சேராது. அப்ப என்ன செய்யணும்? பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எல்லாமே செய்யணும். பிரசவம் அப்படிங்கிறோம், குழந்தை பிறந்துருச்சுன்னா பிரசவம், குழந்தை பிறக்கல பிரசவம். சவம்னா நாம இறந்து போயிடும் தெரியும், தெரிஞ்சாலும் ஒரு உயிருக்குள் ஒரு உயிரை சுமக்கின்றாள் தாய். அவள் தான் உலகத்திலே சிறந்த கடவுள். அதனால தாயை மதிக்க வேண்டும், தாயை நினைக்க வேண்டும். தாயை மட்டுமல்ல தகப்பனை நினைக்க வேண்டும். 2 பேரும் 2 கண்கள் மாதிரி குறைஞ்சிருச்சு பா, முதல் நல்லா இருந்துச்சு. அதனால 2 பேருமே 2 கண்களாக இருக்க வேண்டும். 2 பேரும் பார்க்கணும். அதுக்குத்தான் சொன்னாங்க, தாய்க்கு செய்யாம யாருக்கும் செய்ய முடியாது. இது மாதிரிதான் எங்க வீட்டு பக்கம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இப்படித்தான் தன்னுடைய மனைவியோட பேச்ச கேட்டு அந்த பையன் என்ன பண்ணா, தன்னுடைய அம்மாவை ஒரு பின்னாடி கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு பாயும் தலானியும் கொடுத்து ஒரு தட்டையும் கொடுத்து, நம்ம அந்த மருமக கஞ்சி ஊத்துவா, குடிச்சிட்டு பேசாம கடை அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அம்மா அதே மாதிரி கஞ்சியை ஊத்து, இந்த அம்மா குடிச்சிட்டு இப்படியே நடந்திருக்கு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இவன் மகன் வெளியில போறதுக்காக இப்படி தலை செய்கிட்டு இருந்தான். இந்த அம்மா எட்டி பார்த்துச்சு, வீட்டுக்குள்ள கூட போகல. வீட்டுக்குள்ள போனா கூட மருமக திட்டுவான்னு பயந்துகிட்டு வெளியே நின்றுகிட்டு, தம்பி தம்பி ஐயா அப்படின்னு, என்னம்மா அப்படின்னா, ஏதோ டவுனுக்கு போறியாப்பா, டவுனுக்கு போனேன்னா ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வாயா, வாயெல்லாம் மழு மழுன்னு இருக்கியா, ஏதோ வெத்தலை பாக்கு இருந்தா வாங்கிட்டு வாயா அப்படின்னு கெஞ்சிச்சு. அவன் சும்மா இருந்தானா, உடனே அவன், உனக்கு வேலை இல்லையாமா, எப்ப பார்த்தாலும் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாடு, உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கிய, மனுஷன் புலம்ப அவ ஒரு பக்கம் உயிரை வாங்குறானா நீ ஒரு பக்கம் உயிரை வாங்கிட்டு செத்து தொலைஞ்சாத்தா என்ன இப்படி உயிரை வாங்குறிய அப்படின்னு சொன்னான்ல. அம்மாவுக்கு மனசு ரொம்ப வேதனைப்பட்டுருச்சு. அப்படியே வேதனைப்பட்டு கொஞ்ச நாள் அந்த அம்மா இறந்துருச்சு. இறந்த உடனே அவன் சும்மா இருந்தானா, பக்கத்து ஊர்ல போய் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தான். 50,000க்கு பூ பல்லாக்கு வச்சான், 50,000க்கு வெடி வச்சான். 50,000 வெடி சும்மா டம்முன்னு வெடிக்க விட்டு அந்த பூ பல்லாக்குல அந்த அம்மா தூக்கி உட்கார வச்சு அப்படியே வீதியே உலா வர்றேன். இப்படி தூக்கிட்டு போனான்ல, பக்கத்து வீட்டுக்காரம்மா பேசுது, ஆத்தாடி ஆத்தா, செத்ததுக்கு அப்புறமே 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறானே, அந்த அம்மா உயிரோட இருக்கும்போது எம்பிட்டு செலவழிச்சிருப்பேன். அங்க உயிரோட இருக்கும்போது ஒரு வாய்க்கு 5 ஊத்த வக்கு இல்ல, ஒரு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்க முடியல. ஆனா செத்ததுக்கு அப்புறம் 1 லட்சம் ரூபாய். இதெல்லாம் எதுக்கு? ஊர்ல பகுமானமா பேசட்டும்னு. ஊர்ல பகுமானம் பேசுறதுக்காக நம்மளை பெத்து விட்டுருக்காங்க. அந்த அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அதெல்லாம் புரியணுமா இல்லையா? அப்ப இவ்வளவு தூரத்துக்கு செஞ்சான். ஆனாலும் அந்த தாயாகப்பட்ட அந்த ஆத்மா நினைச்சுச்சா, மகனே நான் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு வாய் கஞ்சி ஊத்தாத நீ இப்ப பலரையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கம்பீரமாக நானும் நல்ல மகனை பெற்றெடுக்கிறேன் என்று எடுத்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கம்பீரமாக என்னை தூக்கி கொண்டு அடக்கம் செய்தாயே, நீ நன்றாக இருக்க வேண்டும், உன்னுடைய வாரிசு எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தியதான். அதுதான் பெத்த தாய் மனசு. உலகத்துல யாரையாவது இப்படி பார்த்திருக்கோமா? யாருமே அப்படி பார்த்தது கிடையாது. உங்களுக்கெல்லாம் தாயை பத்தி நல்லா தெரியும்ல, உங்களுக்கெல்லாம் தாய் பிடிக்கும்ல,
தாய் பிடிக்கும்ல, பெத்த தாயை பிடிக்கும்ல, பிடிக்கும்ல. அப்ப இவ்வளவு தூரம் தாயை பத்தி பேசணும், பேசாம உட்காந்துருக்கிய, கை வலிக்குதா? இதெல்லாம் பெத்த தாயை யார் ஒருத்தர் மதிக்கிறாங்களோ அவங்க பூரா கை தட்டுவாங்க. உண்மையிலே பெத்த தாய் தான் உலகத்திலே சிறந்தது அப்படின்னு சொல்லி கொண்டு தாயை வணங்கலாமா? யாரு எனக்கு தெரியாம அது வேண்டாங்க. அங்காளம்மா எங்கள் சிங்காரம்மா, மங்கள பொங்கிடு மனதில் வருது தாரியம்மா, கருமாரியம்மா. அங்காளம்மா எங்கள் சிங்காரம்மா, மங்கள பொங்கிட மனதில் வந்திடு மாரியம்மா, கருமாரியம்மா. காவலுக்கு போறேன், முருகப்பெருமானுக்கு திணை விதைச்சு அதை காவல் காப்பதுக்காக என்ன போக சொல்லியிருக்காரு. நானும் போறேன். யாருக்கா? முருகப்பெருமானுக்காக காவல்னு சொல்றேன் இல்ல, காவலுக்கா நான் போறேன் கிடையாது, முருகனை காதலிக்க போறேன். என்னங்க ஆவோன்றீங்க? காதலிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இந்த நாடகத்துல மட்டும்தான் காவல், காதல், கடைசியில முக்கியமா கலகம். இன்னைக்கு கலகம் கண்டிப்பா உண்டு, கலகம் இன்னைக்கு கண்டிப்பா உண்டு. சொல்ல வர்றாரு. அதனால நான் எப்பொழுதுமே முருகனை நினைக்கின்றேன், முருகனை அதாவது முருகனை நினைக்கிறேன், முருகனை காதலிக்கிறேன், முருகனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதே யாருடைய தயவால இன்றைக்கு மதுரை என்பதிலே சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது சித்திரை பெருந்திருவிழா. அப்படி இருக்கக்கூடிய அந்த மதுரை என்பதில் இருக்கக்கூடிய அந்த சொக்கநாதர் பெருமானும் மீனாட்சியுமாக அவருடைய மகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானைத்தான் நான் விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஆனா நான் விரும்புறேன், கல்யாணம் பண்றேன். பண்ணுங்க. என்ன இவ்வளவு கோபமா சொல்றாரு? பண்ணுங்க, என்ன கொடுங்க அப்படின்னு பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை நான் விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க அப்படின்னா நான் வந்து மதுரையில தான் இன்னைக்கு கல்யாணம். மதுரையில கல்யாணம் அப்படின்னா யாரு எனக்கு மாமனாரு? யாரு? அந்த சிவபெருமான் சொக்கநாதர் தான் எனக்கு மாமனார். அதே மாமியா யாரு? மீனாட்சி. நீங்க நினைப்பீங்க மீனாட்சி சாந்த ரூபினியா மாறிட்டாங்க. ஆனா அதே அவ யாரு? காளி, நீலி, திரிசூலி, கட்டுக்கடங்காதவர். எப்பேற்பட்ட ஆளா இருந்தா காலில் ஓட்டு ஒரே அப்போ உங்களுக்கு சண்டை வரும். நீங்க வேற எதுக்கு அந்த பொம்பளையோட நான் போய் சண்டை ஓடுறேன்? இது யாராவது போய் மாமியா மருமக சண்டை யாராவது தீர்த்து வைக்க முடியுமா? எந்த காலத்திலையும் தீர்த்து வைக்க கூடாது, முடியாத ஒரே சண்டை மாமியா மருமக சண்டை தான். என்னதான் மாமியா உருகி உருகி மருமகளை பார்த்தாலும் சரி, என்னதான் மருமக உரிமை அப்படியே ஒரு நல்ல உரிமையோட போய் மாமியாவை பார்த்தாலும் சரி, ரெண்டு பேரும் மனசுக்குள்ள 1000 பிரச்சனையில வச்சுக்கிட்டு தான் தெரிஞ்சு சிரிச்ச முகமாவே இருப்பாங்க. 1000 பிரச்சனை வச்சிருப்பாங்க. அதனால மாமியா மருமக சண்டையை தீர்த்து வைக்கவே முடியாது. நான் போய் என் மாமியாட்ட சண்டை விட மாட்டேப்பா, நான் மாமியாட்ட சண்டை விட மாட்டேன். யார நான்
எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா எங்க மாமனாரை வந்து நான் கைக்குள்ள போட்டுக்குவேன். மாமனாரை கைக்குள்ள போட்டேன்னா எல்லா பிரச்சனையும் நல்லபடியா நடக்கும். மாமனார் இருக்காருல்ல, எத்தனை பேர் மாமனார் இருக்குது, இவங்களை பூரா கைக்குள்ள போட்டா காலையில முருகனை கட்டிக்குவேன். ஏன் தெரியுமா மாமனாரை கைக்குள்ள போட்டுக்கிற? மாமியா நம்மளோட சண்டைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, நிப்பாட்டி அது ஒரு பச்சை புள்ள, அந்த பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு ஏடி இவ்வளவு வயசாயிடுச்சு உனக்கு தெரியாதா அப்படின்னு அப்படியே திருப்பிடுவாரு அவளோட சண்டை போட. உடனே அந்த அம்மா பார்க்க ஆத்தாடி ஆத்தா இந்த ஆளோட பேசி நம்ம ஜெயிக்க முடியாது, எப்படியோ போகட்டும் அப்படின்னு நம்மளை விட்டுருவாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கும். அதனால மாமனாரை கைக்குள்ள ஓட்டுக்கணும். எப்படியும் விடியறதுக்குள்ள இந்த மாமனார் எல்லாம் கையில ஓட்டலாமா? கைக்குள்ள எல்லாம் நல்ல சுதாரி பார்த்தா இருக்காரு. அப்பேற்பட்ட மாமனார் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கின்றனால அந்த மதுரையின் பதிலே எனக்கு கல்யாணம், தென்மதுரையில போய் கல்யாணம் பண்ண போறேன். தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலே, தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலே கல்யாணம் பண்ணி கொள்ளும்மா, செல்லம்மா கல்யாணம் பண்ணி கொள்ளும்மா. அனைவரையும் பாராட்டி 2 ரூபாய் அன்பளிப்பு செய்வார்கள். அன்பளிப்பளித்து பெயர் சொல்ல விரும்பாத அன்பு அண்ணன் அவர்களுக்கு எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நாடக கலைக்குழுவை பாராட்டியதற்காக அப்படின்ற மாதிரி எனக்கும் முருகப்பெருமானுக்கு கல்யாணம் எப்ப சரியாக 5:30 மணி அளவுல 5:30 மணிக்கு கல்யாணம் பண்றோம் அப்படின்னா அதுதான் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தை கல்யாணம் பண்ணா எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குமா. அதனாலதான் அந்த நேரத்துல நம்ம கல்யாணம் பண்றோம். அப்ப அந்த நேரத்துல கல்யாணம் பண்ணாம இப்பெல்லாம் நம்ம சௌரியத்துக்கு தான் கல்யாணம் பண்றோம். எல்லாம் அந்த காலம் 5:30 மணிக்கு, இப்ப அப்படி கிடையாது. நம்ம சௌரியத்துக்கு 9 to 10, 10 to 12, அதுல ஞாயிற்றுக்கிழமை வச்சாத்தான் வருவோம். அன்னைக்கு தான் பிள்ளைகளுக்கு லீவு. அப்படி நம்ம சௌரியத்துக்கு வச்சா எந்த சாமி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணு, எந்த சாமி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாது.
அதெல்லாம் பாருங்க. இப்ப 5:30 மணிக்கு கல்யாணம் பண்ண பூரா 100 வயசு வரைக்கும் பொண்டாட்டி புருஷன் சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா 12 மணிக்கு கல்யாணம் பண்ணது பூரா கோர்ட்ல நடக்குது கேஸ். யாருக்கு வந்து எந்த சாமி ஆசீர்வாதத்துல கல்யாணம் பண்ணாங்க? கிடையாது. அதுக்கு தான் சொல்றேன் 5:30 மணி. இப்ப நம்ம சொல்றோம், அந்த காலத்துல கிராமங்கள்லாம் சரியாக காலையில 5:30 மணிக்கு கல்யாணம் வச்சிருவாங்க. இப்பதான் திருமண விழா. அப்பெல்லாம் திருப்பூட்டு விழான்னு சொல்லுவாங்களாம், பெரியவங்க சொல்லுவாங்க. திருப்பூட்டுறது என்ன? தாலி கட்டுறதுக்கு பேர் தான் திருப்பூட்டுதல். அப்ப என்ன பண்ணுவாங்க, கிராமத்துல இருக்க பொம்பளை எல்லாம் சீக்கிரமா குளிச்சுட்டு வாடி திருப்பூட்டுறதை பாக்குறது போவா அப்படின்னு வேக வேகமா வந்துருவாங்க. இங்க திருப்பூட்டி முடிச்ச உடனே தன்னுடைய மாங்கல்யத்தை எடுத்து, அம்மா தாயே ஈஸ்வரி, என்னுடைய கணவருக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தை கொடுத்து அவர் நீடோடி வாழணும், அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணில் அப்படி ஒத்திக்கிட்டு தாலியை பத்திரமா வச்சுக்குவாங்க. இப்ப அந்த காலத்துல இப்ப இந்த தாலியை யாராவது பத்திரமா அப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு உள்ள வச்சுக்கிறாங்களா? இல்ல தாலி யாராவது போட்டிருக்காங்களா? இப்ப வர வர தாலி பூரா டாலர் செயின் மாதிரி தொங்குது, வெளியில போட்டுட்டு திரியிறது. இப்படி வெளியில ஓட்டுட்டு தாலியை போட்டு திரிஞ்சா நல்லாவா இருக்கு? இல்ல நல்லா இருக்கான்னு கேட்கிறேன். இதெல்லாம் யார் தெரியுமா கெடுக்கிறா? உலக தொலைக்காட்சி என்று சொல்லக்கூடிய டிவி நாடகத்தை பார்த்தா இவங்க பூரா கெட்டு போறாரு. நம்ம பொம்பளை நல்ல பொம்பளை என்ன கெடுக்கிறது பூரா அந்த பொம்பளை. உண்மையா அந்த டிவியை பார்த்துதான் நீங்க கெட்டு போறீங்க. அதே பேசும் போல இருக்கு, புதுசா வந்திருக்கு போல இருக்கு நினைச்சு டாலியை வெளியே போட்டுட்டு திரியிறது. அதே நீங்க பாருங்க, இந்த டிவி நாடகத்துல வர்ற பொம்பளை எவ்வளவு தனக்குன்னு ஒரு புருஷனை தேடுறாங்கல்ல, அடுத்த ஒரு புருஷன் மேலதான் இவ ஆசைப்படுறான். கேட்டா நான் தான் விரும்பினேன், அதை எப்படி கல்யாணம் பண்ண, அவளை விஷத்தை வச்சு கொண்டாவது நான் அவளை கல்யாணம் பண்ணுவேன். ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், யார விஷத்தை வச்சு கொள்ளலாம், அடுத்தவன் சொத்தை எப்படி சுருட்டலாம், யார் மாமியா மருமகளை தூக்கி போட்டு மிதிக்கலாம், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது எதுன்னு கேட்டா அதான் டிவி நாடகம். இந்த டிவி நாடகத்தை எங்க பொம்பளைய பெரிய அதிசயத்தை பார்த்த மாதிரி ஆளு பார்க்க. அந்த நேரம் புருஷன் சோறு கேட்டானா செத்தியா மனுஷன், உனக்கு என்ன அப்படி அவசரம், இப்ப வந்து சோறு கட்டிக்கிட்டு இருக்க, செத்தியா சும்மா இரு. இப்பதான் நல்ல சீனு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நல்ல சீனு? குடும்பத்தை கெடுக்கிற சீனு நல்ல சீனா? இதை ஏன் ஆடு பார்த்துக்கிட்டு கேட்டு வர கேட்கறது? இது பரவாயில்ல. அந்த நேரம் கரண்ட் போயிருச்சு, இந்த வயர்மேனை பேசுற பேச்சு, இப்ப அவன் கையில பாம்பு முடுங்க என்ன அதுலயே கைய வச்சிருக்கான் போல, படக்கு படக்குன்னு புடுங்கி போடுறேன். நல்ல சீன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அடியே போய் பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கான்னு பாரு, அவனை கூட்டிகிட்டு ஓடினாலும் என்னமோ தெரியல. எப்பேற்பட்ட சீன் பார்த்தீங்களா? அடுத்தவனை கூட்டிட்டு ஓடுறது நல்ல சீனா, பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கான்னு வேற பாத்துக்க. நீ என்ன செய்ய போற? அதை பார்த்து நீங்க என்ன கத்துக்க போறீங்க? நான் தயவு செய்து சொல்றேன், இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும், முழிச்சிருக்கிற பெண்கள் அனைவரும் உங்களுடைய பாதத்தை தொட்டு கும்பிடுறேன். வந்தாரை வாழ வைத்து இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய நாடு நம்மளுடைய தமிழ்நாடு. அதற்குத்தான் தமிழ்நாடு தாய் நாடு என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட தாய் நாட்டுல பெத்த நம்மளுடைய புருஷனுக்கும் பெத்த பிள்ளைகளுக்கும் சோறு போடலைன்னா அது என்னங்க நாடகம்? அப்படி நம்ம நாடகம் அவசியமா அந்த நாடகத்தை பார்க்கணுமா? நான் கேட்கிறேன். அப்படியே நான் டிவி காரையவனு கொண்டாந்து உங்களுக்கு 50,000 பணம் கொடுக்க போறானா? உங்களை சேலகம் பண்ணி எடுத்து கொடுக்குறானா? உங்களை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்ற போறானா? எதுவுமே இல்லை. நம்மள சாப்பாடு ஓடுறது யாரு? நம்மளுடைய கட்டிய கணவன், நம்ம பெத்த பிள்ளையும் தான் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்ற போகுது. அப்பேற்பட்டவனுக்கு சோறு ஓடாம அப்படி என்ன நாடகம் பார்க்க போறீங்க? நான் கேட்கிறேன். அதனால தயவு செய்து சொல்றேன், 1 லட்சம் ரூபாய்க்கு நீ பட்டு சேலை எடுத்து கட்டிட்டு 100 பவுனுக்கு நீ நகை போட்டு வெளியில போனாலும் உனக்கு மரியாதை கிடைக்காது. 10 ரூபாய்க்கு மஞ்சள் கயிறு வாங்கி கட்டிட்டு போனாதான் உனக்கு அந்த மரியாதை. 10 ரூபாய்க்கு மஞ்சள் கயிறுக்குள்ள மரியாதை உலகத்துல 100 பவுனுக்கு கிடையாது. 100 பவுன் போட வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் மஞ்சள் கயிறை போட்டு போனா உனக்கு முதல் மரியாதை. அதனால இந்த மஞ்சள் கயிறு நமக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம புருஷை நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் காலை தொட்டு வணங்கிக்கிட்டு கட்டின புருஷனுக்கு சோறு கொடுக்காத நல்லா இருப்பீங்க. மஞ்சள் கயிறு அதெல்லாம் அப்புறம் பாடிக்கலாம். செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு கேட்டு பாடுதம்மா இந்த மடவே. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு அக்கப்பட்டு யாருமே ஆழ்ந்த அருமலையே சுத்தி நொத்தி பார்த்து கொடுத்து அழுதிலே. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு
நல்லூர் கிராமத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், கிராம பொதுமக்களுக்கும், விழா கமிட்டியாருக்கும், இந்த நாடகத்தை சீரும் சிறப்புமா நடத்தி கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய முதல் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இவ்வளவு நேரம் நான் பேசியதை பொறுமையாக கேட்ட அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். இசைக்கலைஞர்களுக்கு நன்றி வணக்கம். எங்களுக்கு நல்ல முறையில் ஒளி அமைத்து கொடுத்து கொண்டிருக்கும் ஒளி அமைப்பாளருக்கும், அதை ஆபரேட் செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்திற்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுக்காக காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. முக்கியமாக நாடக அமைப்பாளர், யூடியூப் சேனல் எல்லாமே நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தின் முதல் கதாநாயகன் செல்லப்பிள்ளையாக தோன்றி உங்களை எல்லாம் பரவசப்படுத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். எனக்காக வந்திருக்க 2 பேர் உள்ள கழகம் பண்றதுக்கு, 2 பேர் கழகம் நிற்கி, ஒரு ஆளை பேச விடுறது இல்லை, 2 பேரும். அதான் தெரியும், இந்த கலைச்செல்வியை போட்டா அவங்க 2 பேர்த்தையும் போட்டா தான் சண்டை வரதுக்கு சரியா இருக்கும்னு. ஆமா, ஏன் கேட்குறீங்க? தினமும் சண்டைகளுக்குன்னா எனக்கும் தூங்க வர மாட்டேங்குது. ஆமா, இன்னைக்கு சண்டை விடாம வந்துட்டோமே. அதனால இன்னைக்கு கழகத்தை செய்யக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, கோயிலே கவி கோயிலே மனதுக்குள் ஆசை வைத்து மன்னன் வந்தானா. கோயிலே கவி கோயிலே யாரை எண்ணி பாடுகிறார், உறவுக்குள்ள அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. உறவுக்குள்ள அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா.